ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்டி லாகோட C6 சண்டே ஏர்லி மார்னிங் ஒரு 10 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருக்காரு. அவரை பிக்கப் பண்ண தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வழி ஃபுல்லாக பெங்களூர் தண்ணியில் மிதக்குது. தண்ணியில் மிதந்த பெங்களூர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது அப்படியே நாங்கள் பொடிநடையாக நடந்து போயிட்டே இருந்தோம். ஒரு வழியாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் பஸ் ஸ்டாப்லேயே. நாங்களும் நிற்கிறோம் காத்திருந்து காலங்கள் போனதடி அந்தளவுக்கு நின்றுட்டு காத்துட்டே தான் இருந்தோம். கடைசியில் அவங்க நான் சொன்ன டயத்தோட 1/2 hour ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. ஒரு வழியாக நம்ம நண்பர் வந்து இறங்கினார். பாய் நண்பர் வெறுங்கையை வச்சுட்டு வருவார் சும்மா சொல்லக்கூடாது. கையும் பையுமா நிரப்பி தான் எடுத்து வந்தார். அட்டைப்பட்டியெலாம் என்ன எடுத்து வந்தார்னு பார்த்தா விதவிதமாக ரகரகமாக மாம்பழம் எடுத்து வந்திருக்காரு. இதை தான் நம்ம இங்கேருந்து இதை தூக்கிட்டு போகிறது தான் நம்மளும் இங்கே வர சொல்லியிருக்காரு. என் கையிலேயே ஒன்று கொடுத்து விட்டாங்க. எல்லோரும் கொண்டுட்டு தான் ரூமுக்கு போகிறோம். பார்த்திங்களா, பக்காவாக பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்த மாம்பழம் ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ராஜபாளையத்துலேருந்து இறக்குன மாம்பழம். நாங்கள் அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வச்சுட்ருந்தோம். அப்போ தான் பாய் முஸ்லீம் நண்பர் வந்து இன்பதிர்ச்சி கொடுத்தாரு. பிரியாணி கொண்டு வரலான்னா என்ன, மட்டன் கொண்டு வந்திருக்கேன், மட்டன் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு கொண்டு வந்தார். மட்டன் சமைச்சு ஐயோ குறும்பாடுன்னு நினைக்கிறேன். வெள்ளாட்டங்கரியாக மிதந்தது மேலே. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்னு. அப்புறம் நைட்டு வந்துட்டு சம்பளம் வந்த நாள் எங்கே போகலான்னு பார்க்குறப்போ வழக்கம் போல் டிமார்ட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நல்லா கிளம்பி டிமார்ட் போயிட்டுருந்தோம். டிமார்ட்டுக்கு மெட்ரோ வழியாக தான் உள்ளே கூடியாக போயிட்டுருந்தோம். உள்ளே போயிட்டு நம்ம நண்பர்கள் ஷாப்பிங் பண்ணணும், நீ வந்தால் தான் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளை லைட்டாக போயிருந்தாங்க. நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்தோம். அதை போயிட்டு 2 பேரும் போய் ட்ரையல் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து டிமார்ட்லேருந்து வெளியே கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அப்போன்னு பார்த்து லைட்டாக மழை பெஞ்சிருந்தது. அதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கின்னு பார்த்து தான் நம்ம நண்பர் RCB வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் RCB ஃபேன்ஸ், குட், நல்ல ஒரு சக்ஸஸ், பேக் டு பேக் தொடர்ந்து வெற்றி. ஆஸ் அ CSK ஃபேன் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் தான் RCB கப் அடிச்சது. எனிவேஸ் திஸ் சீசன் ஃபார் யூ, கங்க்ராச்சுலேஷன். அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு லைட்டாக ஆர்டர் போட்டுக்கிட்டு வந்தோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்க